இது நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். என்னுடைய சொந்த அபிப்பிராயம் மனசில் இப்போ நடந்தவைகள் எல்லாம் இது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய பேர் இதை அனுபவிச்சிட்ருக்காங்க. மனதுக்கு பிடித்து சில விஷயங்களை செய்கிறார்கள், பிடிக்காமல் சில விஷயங்களை குடும்பத்துக்காக, ஊருக்காக, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கவுங்க வெரைட்டி ஆஃப் விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு தான் தெரியாது. என்னோடய சொந்த கருத்து என்னென்னா, இதில் நாம் கடவுள் இந்த பாருங்கள், நம்ம தெருவில் ஒரு சின்ன முருகர் சிலை இருந்தாலும், சின்ன விநாயகர் சிலை இருந்தாலும், கடவுள் என்பது ஒன்று தானே. திருச்செந்தூரில் ஒரு தனி முருகர், மருதமலையில் ஒரு தனி முருகர், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிவன், எல்லாமே நம்ம தெருவில் ஒரு தெருவுக்கு எல்லா கடவுளையும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெருவில் கூட போய் சாமியை கும்பிட முடியறதில்ல. கூட்டம் 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 கூட்டம், அப்பப்பப்பப்பா. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை விட நம்ம வீட்டிலையே சிலை வைக்கிறீங்களோ வீட்டில், இல்லை படம் வைக்கிறீங்களோ, அதெல்லாம் வேண்டாம். மனதில் நினைங்க, மனதை பரிசுத்தமாக வச்சுக்குங்கன்னு தான் கடவுளும் நினைப்பார். 4 பேருக்கு நன்மையை பண்ணுங்கள், 4 பேருக்கு தர்மம் பண்ணுங்கள், பொய் பேசாதீங்க, பித்தலாட்டம் பண்ணாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க. அவங்கக்கிட்ட கடவுள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருப்பாருங்கிறது என்னோடய சொந்த அபிப்பிராயம். நான் அப்படித்தான் நினைப்பேன். ஆனால் என்ன பண்ணுவது, சில நேரங்களில் நம்ம இப்படியே நம்ம தலை குனிஞ்சிக்கிட்டே போனால், நம்ம மற்றவங்களுக்காக நம்ம இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் இதுங்க இளிச்சவாயி, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்களை ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. வெளியிலையும் சரி, சொந்தங்கள்லேயும் சரி, எல்லாம் தெரிஞ்சே தெரியாத மாதிரி தலையாட்டிக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இது என்னுடைய சொந்த கருத்து. இது செருப்பால் அடித்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம போகிறோம். நம்மக்கிட்ட தான் கடவுள் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். மற்றவை நாளை சந்திப்போம்.